பஸ்ல வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுதுரி. இந்த ராமுல டிக்கெட் வாங்குற மாதிரி கைய சுரண்டான். அந்த சுதாகர்ல பஸ் பிரேக் போடும் போதெல்லாம் மேல வந்து விழறாண்டி. சுதா, சுதா, இந்த 2 வருஷமா நீ காலேஜுக்கு போகும்போது வரும்போதும் உன் கூடயே வரேன். கிட்டத்தட்ட ஒரு செக்யூரிட்டி மாதிரி. நான் யாரு, எனக்கு என்ன வேணும் நீ ஒரு நாள் கூட கிடையாது. ஆனா இடிக்கிறவனே சுரண்டவனை பத்தி மட்டும் நீ பேசிட்டே இருக்க. சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? இங்கே சொல்லவா? சொல்லு. ஐ லவ் யூ. செருப்பால் அடிப்பேன். சுதா, ஒரு நிமிஷம். ஒரு ஆம்பளை பொம்பளை கிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்லும்போது அவனை செருப்பு அடிப்பேன் சொல்றீங்களே, அதே ஒரு பொம்பளை ஆம்பளை கிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்லும்போது எந்த ஆம்பளையா செருப்பு அடிப்பேன் சொல்லிருக்கானடி? சொல்றி? சொல்ல மாட்டான். ஏன்னா ஆம்பளைங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க. அதை புரிஞ்சுக்க. சிக் போடி. ஏண்டா, செருப்பால அடிப்பேன்னு ஒரு பொண்ணு சொல்லி அவமானப்படுத்திருக்கா. அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு பெருமையா பேசிட்டு இருக்கீங்களா? வெக்கமா இல்ல உங்களுக்கு? டேய், எப்போ ஒருத்தன் லவ் பண்ணு முடிவு பண்றானோ அப்பயே அவன்கிட்ட இருந்து மானம், சூடு, சுரண, வெக்கம் எல்லாமே போயிடுச்சுன்னு அர்த்தம்டா. கரெக்டா. பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம ஆளு தோ வந்துருவா, இப்ப வந்துருவா அப்படின்னு நீட்டா ஷேவ் பண்ண நம்ம முகத்துல தாடி வளர அளவுக்கு மணிக்கணக்கா காத்துக்கிட்டு இருப்போமே, அப்பவே நமக்கு வெக்கம் போயிருதுடா. பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறது பத்தாதுன்னு நேரா அந்த பொண்ணு வீட்டுக்கு முன்னாடி போய் தினமும் பிலிம் காட்டுறது. இது அவங்க அம்மாக்கு தெரிஞ்சு போய் ஜன்னல் வழியா செருப்பெடுத்து காட்டுவா. அங்கதான்டா எல்லா மானம் போகுது. இந்த அளவுக்கு விளக்க சொல்றவங்கள யாராலையும் திருத்த முடியாது. அதெல்லாம் கலியுகம் அப்படிதான் இருக்கும். கலியுகம் முடிஞ்சா சரியாயிருமாடா. இன்னைக்கு ஒரு லைவ் மாடலை வரைய போறீங்க. லைவ் மாடலிங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல, அது ஒரு மாபெரும் கலை. நான் போய் மாடலை கூட்டி வர்றேன். ஐயோ, நான் எதனால ஆர்ட்ஸ் காலேஜ்ல சேர்ந்தனோ, என்னெல்லாம் நடக்கும்னு இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தனோ, அதெல்லாம் இன்னைக்கு நடக்க போகுது ராஜா. ராஜா, ஒரு டவுட். நம்ம மாடல் பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா கலட்டுவாளா, இல்ல விராண்டாலேயே மொத்தத்தையும் கழட்டிட்டு உள்ள வந்து நிப்பாளா? டேய், டவுட் கேக்குறேன், சும்மா இருந்தா என்னடா அர்த்தம்? நானே தொண்டை தண்ணி வச்சு போய் பேச்சு வராம இருக்கிறேன். வாழ்க்கையில நான் ஏதோ தீபாவளி பொங்கலுக்கு வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்த எனக்கு இந்த ஆர்ட்ஸ் காலேஜ்ல சேர்ந்ததுக்கு காரணமே இப்படி ஒரு மேட்ரிகள் அனுபவிக்கிறதுக்காகத்தான். ஆர்ட்ஸ் காலேஜ்ல பெயிண்ட் அடிக்கலாம். சைலண்ட். ஷூ சத்தம் கேக்குது. அந்த அழகு தேவதை நடந்து வரான்னு நினைக்கிறேன். சைலண்டா இருந்து பாப்போம். வாங்க. அழகு தேவதை 15 பைசா தான்டா இருக்கும். எவ்வளவு பெட்டு? சட்டையை கழட்டி உட்காருங்க. சார், மன்னிக்கணும். இதான் நீங்க கூட்டு வந்த மாடலா? ஆமா. ஏன் சார், படம் வரையறதுக்கு வந்த ஆள் மாதிரி தெரியல சார். ஏதோ ஆஸ்பத்திரியில தடுப்பூசி போடுறதுக்கு வந்த ஒரு மாதிரி இருக்காரு. இதுக்கு போய் இவ்வளவு பெரிய முன்னுரை கொடுத்தீங்களே. ஏன் சார், இத வரையறதுக்கு ஒரு போர்டு, ஒரு பிரஷ். இப்ப நீ வரைய போறியா இல்லையா? பெண்களுக்காக மட்டும்தான் என் பிரஷ் தலை சாயும். சொன்னதை செய்யலைன்னா நீ உருப்படவே மாட்ட. பரவாயில்ல. நல்லா இல்லப்பா. இது ரொம்ப நல்லா இருக்கே. ஏப்பா, இது ரொம்ப பிரமாதமா இருக்கே. டேய், அறிவு இருக்கா? இவன் தான் செல் பண்ணா. தேங்க்ஸ் பா. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. அது ரொம்ப காஸ்ட்லிமா. டேய், ஓகே. இது கொஞ்சம் பேக் பண்ணுங்க. Thank you. எக்ஸ்கியூஸ் மீ. எத்தனை வருஷமா இந்த கடையில வேலை பார்க்கறீங்க? இல்லாத விஷயம். ஏய், வாங்கடா. அனிதா. டேய், ஏன்டா கத்துற? கரண்ட் இல்லல்ல, உள்ள மெழுகுவர்த்தி தேடிக்கிட்டு இருக்கா. ஏன் அவ பேச மாட்டாளா? எங்க அவ? ஐயோ, கேண்டில் லைட்ல எவ்வளவு சூப்பரா இருக்க. ஏய், கோமா பேச மாட்டியா? என்னடா? Many more happy returns of the day. பாத்தியா, நான் வந்த உடனே கரண்ட் வந்துருச்சு. கோச்சுக்காதடா. Thank you. ஏண்டா, இன்னைக்கு உன் தங்கச்சி பிறந்த நாள்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன் லேட்டா வந்த? அதான் கோவமா இருக்கா. சாரிடா, உனக்கு ஏதாவது நல்ல கிஃப்டா வாங்கிட்டு வரும்னு நினைச்சேன். இருக்கிறதுலே காஸ்ட்லியா பெஸ்டா வாங்கிட்டு வரணும் தான் ஆசை. ஆனா கையில பணம் இல்லையே, அதனால தேடி தேடி வாங்கிட்டு வர லேட் ஆயிடுச்சு.
சாரிடா. அது மட்டும் இல்லடா, நான் யாரை பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ நல்ல நாள் அதுமா அவரையே பார்க்க வேண்டியதாயிடுச்சு. அவரை பாத்தியா? அவர் எப்படி இருக்காரு? அவரு நல்லாதான் இருக்காரு. அவரால மத்தவங்க தான் நல்லா இல்ல. அதே அடிதடி தொழில் தான் தொடருது. சரிவா சாப்பிடலாம். நீ வருவேன் அவளும் எதுவும் சாப்பிடாம இருக்கா. ஏன்னா அப்பா பத்தி அம்மா கிட்ட சொன்னேன், அதான் உள்ள எஞ்சி போயிட்டாங்க. டேய், சாயத்தை கலக்க சொன்னா பொங்கலுக்கு வெள்ளி அடிக்கிற மாதிரி கலக்கிட்டே போற. என்னடா எவனையும் பஸ்ல காணோம்? நாங்கெல்லாம் சூரியன் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி காலேஜுக்குள்ள வந்துட்டோம். ஏன்? ஏனா அழகான மாடலிங் பொண்ணு ஒண்ணு வருது, அதை நியூடா வரைய போறோம். உனக்கு தெரியாதா? உனக்கு வேற வேலையே இல்ல. ஆமா, பாலாஜி எங்க? இந்த லேடி மாடல் வந்ததுக்கு அப்புறம் தான் உள்ள வருவானா. பரதேசி நேத்துல இருந்து குளிக்காம பல் தேய்க்காம வெளியவே நின்னுகிட்டு இருக்கான். ஐயோ, டேய் பிரஷ் மாடல் வருதுடா. என் ராசா காலங்கத்தை நல்ல செய்தி அவன் சொல்லிடுறான். வந்ததுக்கு அப்புறம் தானடா கலக்கணும். வரும்போதே துணியே இல்லாம வர்ற மாதிரி உதறியே. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தெரியும் சார். பேரு நிம்மி, வயசு 19. அவங்கள பத்தின டீடைல்ஸ் எல்லாமே எங்களுக்கு தெரியும். சீக்கிரமா ஆரம்பிக்க சொல்லுங்க. சீக்கிரம் ஆரம்பிக்கணுமா? முதல்ல நீ வரைய ஆரம்பி. சார், முதல்ல ட்ரெஸ்ஸை கட்ட சொல்லுங்க சார். நீ கெட்ட கெட்டிக்கு தான் குறைச்சல். முதல்ல நீ ட்ரெஸ்ஸோட வர. டேய், இது நாளோட செகண்ட் வைஃப்டா. யூ ப்ரொசீட். இந்த பிரஷாலே கைட்டி காட்டுறேன் பாருங்க மாம்ஸ். I got it. I got the modeling. I got the model. Yeah. ஐயோ, என்னடா ட்ரெஸ் இல்லாம? அவங்கள ஒரு குழந்தைய கற்பனை பண்ணி பார்த்தேன். இதெல்லாம் தப்புடா. நம்ம எல்லாம் அவங்கள கலைக்கண்ணோட தான் பாப்போன்ற நம்பிக்கையில இத ஒரு தொழில நினைச்சு வரப்போ அவங்கள போய் துணி இல்லாம வரையறியடா. சே, நீ எல்லாம் ஒரு ஓவியனா? இல்ல சத்யா, ஐ எம் வெரி சாரிடா. ஏய், உன்னை என் நண்பன் சொல்லிக்கவே வெக்கப்படுறேன். என்ன மன்னிச்சிடுறா. ரொம்ப தேங்க்ஸ். மாடலா இருக்கிறவங்களுக்கு மனசு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு மரியாதையை காப்பாத்திட்டீங்க. ஐயோ, அவன் தப்பு செஞ்சிருந்தான்னு தெரிஞ்சோம். நீங்க இவ்வளவு பொறுமையா இருந்ததுக்கு நாங்க தாங்க தேங்க்ஸ் சொல்லணும். இட்ஸ் ஓகே. ஐ அம் நிம்மி. ஐ எம் சத்யா. நைஸ் மீட்டிங் யூ. தேங்க் யூ. ஓகே, குட் பை. நீ உள்ள போ சத்யா, நான் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, அசோக் நகர்ல இருந்து லக்ஷ்மி யாராவது அட்மிட் ஆயிருக்காங்களா? எப்ப அட்மிட் ஆனாங்க? ஒரு 1 hour இருக்கும். 8 நம்பர் வார்டுல இருக்காங்க, போய் பாருங்க. அம்மா, என்னாச்சுமா? ஒண்ணும் இல்லடா, காலையில நல்லா தான் இருந்த. சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது லேசா மயக்கம் வந்துடுச்சு, அவ்வளவுதான். டாக்டர் என்ன சொன்னாரு? நீ வந்த உடனே டாக்டர் ரூமுக்கு வர சொன்னாரு.
எனக்கு ஏதோ பயமா இருக்குண்ணா. பயப்படாத, நம்ம போய் டாக்டர் பார்த்துட்டு வந்துடலாம். டேய், அம்மா பார்த்துக்கோ. பிளாங்க் செக் எவ்வளவு வேணுமோ ஃபில்அப் பண்ணிக்கோங்க. என் ஒய்ஃபை காப்பாத்துங்க டாக்டர். எங்க அம்மாவை காப்பாத்த உன்னோட பாவ காசு வேணாம். டே, காசுல எதிரா பாவ காசு புண்ணிய காசு? சுடுகாட்டுல வெட்டியா வேணா பாவ காசு, கோயில் உண்டியில போட்ட புண்ணிய காசு இருக்கான்னு? காசு காசு தாண்டா, காசுல பாவ புண்ணியம் இல்ல. எங்க அம்மாவை எப்படி காப்பாத்தணும் எனக்கு தெரியும். எப்படி நான் காப்பாத்துவேன்? 50 பைசாக்கு மாத்திரை வாங்கி சரி பண்றதுக்கு உங்க அம்மாவுக்கு வந்துருது சாதாரண தலைவலி இல்ல, மூளையில ரத்தம் கட்டி இருக்கு. ஆமா சத்யா, சீக்கிரம் ஆபரேஷன் செய்யலனா அவங்க உயிருக்கே ஆபத்து. சொல்லுங்க டாக்டர், ஆபரேஷன் எப்படி இருந்தாலும் 2 லட்சம் ரூபாய் ஆகணும் சொல்லுங்க. எவ்வளவு ஆனாலும் சரி, என் உயிரை கொடுத்தாது எங்க அம்மாவை நான் காப்பாத்துவேன். டே, உயிரை கொடுத்தா உயிரை காப்பாத்த முடியாதுடா. இதெல்லாம் பேசுறதுக்கும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். 2 லட்சம் எத்தனை சைபர் தெரியுமா உனக்கு? டாக்டர், அனாவசியமா பேச்சு வேணாம். முதல்ல இவர் வெளில போக சொல்லுங்க. ஏன் ரத்தம் தானே, என் திமிர் உங்ககிட்ட இல்லாம எங்க போகும்? வரேன் டாக்டர். எவ்வளவு சொன்னமா, அவன் கேட்கல. உங்க அம்மாவுக்கு ஏதாவது ஆகிறதுக்கு முன்னால நீயாவது வந்து என்ன வீட்டுல பாரு, வாசல்ல காத்துட்டு இருப்பேன். வரேம்மா. பிடிச்சிட்டேன், ஐடியாவை பிடிச்சிட்டேன். என்கிட்ட ஓம் இருக்கு, ஓம் பட்ட செயின் இருக்கு. கமான் கமான் கமான், உங்ககிட்ட என்ன இருக்கு? நல்ல மனசு இருக்குடா. நல்ல மனசு இருக்குன்னு ஆஸ்பத்திரி கேஷ் கவுண்டர்ல கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா சத்யா அம்மாவுக்கு ஃப்ரீ ஆபரேஷன் பண்ணுவாங்களா? ப்ராப்பர்ட்டி என்ன இருக்கு? ஏன் இல்ல, இதோ என்கிட்ட இருக்கிற ஒரே ப்ராப்பர்ட்டி என்னோட வாட்ச். ஐயா, இந்த ப்ராப்பர்ட்டி வித்தா எவ்வளவு தேரங்கறீங்க? பெருசா தேராதுன்னு எனக்கு தெரியும்டா. சிறு துரும்பு பல் கொத்த உதவும் இல்லையா? எங்க பல்ல காட்டு. அதிங்க பண்ணாட, துரும்பு உதவண்டா. இந்த துரும்பு ஐட்டம் உதவமா? எவ்வளவு நாள் இந்த வாட்ச் வச்சு நல்லடா. டேய் சும்மா இருடா. நம்மகிட்ட இருக்கிற வாட்சி, செயின், மோதிரம் எல்லாத்தையும் வித்தா கூட ஆபரேஷனுக்குரிய மயக்க மருந்து கூட தேராதுடா. இப்ப என்னதான் செய்யலாங்கறடா? நம்ம கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு எதுக்கோ அலையறோம்னு நினைக்கிறேன். டேய், எனக்கு தெரிஞ்சு சத்யா மாதிரி ஓவியம் வரையறதுக்கு இன்னொருத்த பிறந்து வரணும். அவன் இது வரைக்கும் வரைஞ்சு வச்சிருக்கிறதையும் இப்ப அவன் புதுசா வரைஞ்சுக்கிட்டு இருக்கிறதையும் மொத்தமா போட்டு ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் நடத்தலாம்டா. ஒரு 4-5 ஓவியம் வித்தா போதும்டா. ஆபரேஷனுக்குரிய பணத்தை கட்டி மீதி தொகையில நமக்கு பார்ட்டி கொடுக்கற அளவுக்கு பணம் சேரும்டா. என்ன செய்யறதுன்னு தடுமாறிட்டது. எனக்கு ஒரு வழி காமிச்சிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்டா. சத்தியமா சொல்றேன், வாழ்க்கையிலேயே உருப்படியான ஒரு ஐடியாவை இன்னைக்கு தான்டா சொல்லிருக்கேன். ஆமா, உனக்கு அப்புறம் அந்த ஐடியா எல்லாம் தோணுச்சு? எங்க ஏன் வாட்ச கேட்டுருவியோங்கிற பயத்துல யோசிச்சேன், ஐடியா வந்துருச்சு. You are great ரா. சார் 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 பெயிண்டிங் வாங்கிட்டு போங்க சார். பிரமாதமான பெயிண்டிங் சார், சூப்பர் பெயிண்டிங் சார். இங்க பாருங்க சார், 2 குதிரை, ஒரு 3 பஸ், ஒரு பொம்பளை தண்ணி குடத்தோட தனியா இருக்கு. இத மட்டும் உங்க வீட்டு ரிசப்ஷன்ல மாட்டிட்டீங்கன்னா உங்க வீட்டுடைய அழகே ஓஹோன்னு இருக்கும். இருக்காதா பின்ன? ரிசப்ஷனுக்கு சூப்பரா ஒண்ணு, ஹாலுக்கு பெருசா ஒண்ணு, கிச்சனுக்கு கச்சிதமா ஒண்ணு, பெட்ரூமுக்கு செக்ஸியா ஒண்ணு வாங்கி மாட்டணும்னு ஆசைதான். ஆனா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ரூம் தான். கவலைப்படாதீங்க, பொங்கல் பம்பர் குழுக்கள்ல பரிசு விழுந்ததும் எக்கச்சக்கமா வாங்கி மாட்டிடலாம். பிரஷ் அவன வாங்க புடி வா போ. பப்ளிக் நடமான உன்னை கொலை பண்ணுங்க. போடா. போயா, பிளாட்பாரத்துல இருக்கிறவன்ட்ட போய் நான் பிசினஸ் பண்ண பாரு. மூஞ்சி ஆள் விடுங்கடா. டேய், இன்னொரு பார்ட்டி வரான்டா. இவனை எப்படியா புடிச்சு காட்டுறேன் பாரு. இப்ப ஸ்டாப் சார், இந்த ஓவியத்தை பாருங்க சார். அங்கங்க தண்ணி தேங்கி என்ன அழகா இருக்கு பாருங்க சார். மழை பெஞ்சாலே எங்க வீடு இப்படித்தான் இருக்கும். இதுல ஓவியத்தை வேற வாங்கி மாட்டணுமா? ஏய் சும்மா இருடா, இம்சா அவனோட போட்டோம். முதல்ல வந்தவன் பிளாட்பாரம்னா நீ வீரான பைப்ல குடியிருப்ப போல இருக்கு. மூஞ்சி அத்தி போயா போ. மண்டையில அடிக்கும் போது பாத்து அடிக்கணும்டா. என்னையா படம் வைக்கிறீங்களா? ஆமா சார், பாருங்க எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க சார். நல்லாதான் இருக்கு. எடுங்க எடுங்க. உங்களுக்கு வேணுங்க, அதை நீங்களே பாத்து எடுத்துங்க சார். என்ன கிண்டலா? எடுக்க வேண்டியது எடியா? எடுக்கணுமா? என்ன எடுக்கணும்? மாமூல். ஏய், மாமூல் வேணுமா? எது மாமூலா? ஏங்க இன்னும் ஒரு படம் கூட விக்கலீங்க, வித்தோன்னு கொடுத்துறோம். யோ, அதெல்லாம் வேணாம், எடியா. இத பாருங்க, உங்களுக்கு மாமூல் கொடுக்கணும்னு ஏதாவது சட்டமா? டேய், அப்படியா? வந்து பாத்துக்கிறேன் இரு. இப்பதான் பாத்துட்டே பின்ன நான் வந்து பாக்குறது போ. டேய், வேலைய பாருடா. என்னடா கடை போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, வாங்க யாரையும் காணோம். ஹலோ சத்யா. ஹாய் நிம்மி, எங்க இந்த பக்கம்? இல்ல, ஒரு வேலை விஷயமா என் ஃப்ரெண்டு கூட போயிட்டு இருந்தேன். ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட் சுதா, மை ஹாஸ்டல் ரூம்மேட்.
ஹாய் எந்த ஹாஸ்டல்? டேய் வாவ் இந்த பெயிண்டிங் எல்லாம் நீங்க வரைஞ்சதா சத்யா? how is it? பியூட்டிஃபுல் ஃபேண்டாஸ்டிக். சும்மா பாராட்டிட்டு போயிடாதீங்க. இவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதான் இவன் பெயிண்டிங்ஸ் எல்லாம் விக்கிறான். என்னாச்சு? brain tumor உடனே ஆபரேஷன் பண்ணனும் சொல்லிட்டாங்க. அதுக்கு 2 லட்சம் ரூபாய் செலவாகும். என்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா இப்ப இங்க இருக்கிற எல்லாத்தையும் வாங்கிடுவேன். பட் ஏதாவது ஒரு விதத்துல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமே. சுதா நீ போயிடு, நான் இங்க இருக்கேன். பை பை பை. உங்களால எங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? இன்னைக்கு ஒரு பெயிண்டிங் ஆவது நான் உங்களுக்கு நிச்சயமா வித்து தருவேன். ஆல் தி பெஸ்ட்.